பணியை கடிதினமும் உணவு புகழ் காருளவு சோலை காங்கே எனூரில் கண் குளிர கண்டே சமப்படி வரையே கரணே அரகண சுப்பிரமணியோ சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு அப்பாலும் அடிசாரும் அடியார்களுக்கு அப்பாலும் அடிசாரும் அடியாருக்கு குரல் வரணும். எல்லாம் வல்ல வயலூர் வள்ளல் பெருமானுடைய வட்டார தனிப்பெரும் கருணையினாலும் இந்த அருமையான மாலை நேரத்திலே பங்கேற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய நாம் செய்த தவ பலனின் காரணமாக 20ஆம் நூற்றாண்டில் ஞானவானில் ஞான சூரியனாக தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து இன்றளவும் ஆண்டு கொண்டிருக்கின்ற 64வது நாயன்மாராக விளங்கா நிற்கின்ற அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களின் குருவர்களாலும் நாம் வாரியார் சுவாமிகளை ஈன்று புறந்தந்த தன்னை நிகரான தாயாகிய கனகவல்லி அம்மையாருக்கும் சமாதி அப்பவே கட்டியாச்சு. சுவாமிகளுடைய தாயாராகிய கனகவல்லி அம்மையார் 1977 தான் முருகனடி அடைந்தாங்க. அப்போ மல்லைதாஸ் பாகவதர் சொன்னாராம், இந்த இடத்துல எனக்கு என்னுடைய மனைவிக்கு சுவாமிகளுக்கும் பெரியவர் ஒருத்தர் இருந்தார், மறைஞான சிவம். அவர் அப்பவே இவங்கள மாதிரி சன்னியாசி ஆயிட்டார். அதனால அவருக்கு சாமிக்கு 4 பேருக்கு அந்த இடத்துல சமாதி கட்டணும்னு ஏற்பாடு பண்ணி இடம் ஒதுக்கி வச்சாங்க. ஆனா அந்த இடம் நிறைவேறல. காங்கேயநல்லூர் இருந்த அப்போ இருந்த பொதுமக்கள் வாரியார் சுவாமியுடைய தம்பியாக திரு சச்சிதானந்த சிவம் அவர்களை அணுகி, அப்பா அந்த இடம் சின்ன இடம், அங்க வச்சா சாமிக்கு சமாதி அவ்வளவு பெருசா கட்ட முடியாது. ஆகையினால ஒண்ணு நம்ம இடம் பெய்யிலே வைக்கலாம், இல்லைன்னா முருகன் கோயில் இடம் ஒண்ணு வளைவான் இருக்குது அங்க வைக்கலாம். நாங்க கோயில் இடம் நமக்கு வேணாம், நம்ம இடத்துல நாம வச்சுக்கலாம் அப்படின்னு இங்க வச்சாங்க. அது அப்போ கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது, அது வேற. ஆனா இப்ப இங்க சமாதி வச்ச அப்புறமா தான் முருகனை பாக்குறோம், சாமியை பார்க்கிறோம். இப்ப ஏன் இவ்வளவு கதை சொன்னா, நம்ம ஐயாவை நாம சன்னிதானத்தை எதுக்கு அழைச்சோம்னா, வாரியார் சுவாமிகள் தந்தையார் காலத்தில் அப்ப 41 சொன்ன அப்பத்திலிருந்து காங்கேயநல்லூர் முருகன் கோயில்ல மாசி விசாகத்தன்னைக்கு லட்சதீப நல்விழா நடக்கும். அதாவது சுவாமிகள் இருக்கிறது, அதாவது அந்த திருவிழாக்கு வராத பெரிய ஆட்களே கிடையாது. எந்த வகையிலையும் பேசுறவங்களோ பாடுறவங்களோ நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களோ எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அந்த விழாவுக்கு நாம சன்னிதானத்தை அழைத்தோம். ஆனா அதுக்கு முன்னே அவங்க இந்த எழுந்தருளை வச்சுட்டாங்க. அதனால நாம அதனாலதான் அப்பவே சொன்னார் சுந்தரமூர்த்தி நாயனார், அடியாருக்கும் அடிய நாம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளுடைய கடவுள் நிறைவேற்றி கொடுக்கிறார். நாம அழைத்தது அதாவது அப்பவும் எழுந்தருள போறாங்க. இப்பவே உங்களுக்கு நான் அந்த தேதியை உங்களுக்கு அழைப்பு கொடுத்துறேன். 2026 மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் சன்னிதானம் தான் கொடுக்கணும். எந்த நேரம்? ஏன்னா மாலை 6 மணிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் திருவிழா, 6லிருந்து 12 வரைக்கும் நிகழ்ச்சி. அதனால சன்னிதானத்துக்கு நிறைய நேரம் ஒதுக்க போறோம். அது அப்புறமா சன்னிதானத்தோட பேசி முடிக்கணும். ஆனா நீங்க 6 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கலாம். சுவாமிகள் முருகன் பெருமானை தீண்டி பூஜை பண்ண புண்ணியம் எந்த அடியார்களுக்கு நாம் 63 பேர் நாயன்மார்களாக வர்ணிக்கிறோம். சுவாமிகள் 64. இவர் எங்க அப்பா தான் சொல்லுவாங்க, 63 பேர் எங்க இருந்தாங்க, எங்க மறைஞ்சாங்க, எங்க சமாதி வச்சாங்கன்னே தெரியல. நாமெல்லாம் ரொம்ப பாவம் பண்ணோம், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஆனா நம்ம சாமிக்கு சமாதி இருக்குது. இவர் அன்னால முருகனை வழிபட்ட அந்த புண்ணியம் அன்னைக்கு முருகப் பெருமான் அவர் இங்க எழுந்தருள்வார், சுவாமிக்கு காட்சி கொடுப்பார். அடியார தேடி ஆண்டவன் வருகிறார். இது அவங்க அப்பா செய்த லீல இப்ப முருகப் பெருமான் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த திருநாளிலே ஏனோரும் வந்திருந்து
நமது குருவாகிய சிவாக்கர தேசிகருடைய அருளாட்சியை கேட்டு எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இங்கே இந்த வேலூர் மாவட்ட திருவாசக முற்றோதல் குழுவினர் அழைப்பிற்கு இணங்கி பல்வேறு சன்னிதானங்கள் இங்கே எழுந்தருளியுள்ளார்கள். அவர்கள் நமக்கெல்லாம் அருளாட்சி வழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவர்கள் பொன்னால் இணையடிகளை வேண்டி கேட்டுக்கொண்டு இடம் சார்கிறோம். எல்லாம் நல்ல முருகப்பெருமான் திருவருளும் குருமாருடைய குருவருளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, ஹர நம பார்வதி பதயே. வெற்றிவேல் முருகனுக்கு. உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிலும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே 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 என எல்லாம் அல்ல திரு கைலைநாதனாம் பார்வதி பரமேஸ்வருடைய அளப்பெரும் திருவருட் கருணையினாலே சைவ சமய குரு பரம்பரையாக தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தி பெருமானிலிருந்து தொடங்கி வாழையடி வாழை என தொடர்கின்ற குரு பரம்பரையினுடைய குருவருட் கருணையினாலும் நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுளினுடைய குரு கட்டாட்சமும் நிறைந்த வண்ணமாக நம் மண்ணின் நாயகனாக விளங்கக்கூடிய திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய குருவருள் நிரம்ப பெற்ற நாம் இந்த இனிய மாலை பொழுதிலே 12 திருமுறைகளுக்காகவே மிக சிறப்போடு விழா எடுக்கின்ற அமைப்பாக வேலூர் மாவட்டத்தில் வேலூர் என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது அடியேனுக்கு ஒரு பெருமிதம் உண்டு. அடியேன் இந்த மண்ணின் மைந்தன். பிறந்தது இந்த வேலூர் திருத்தலத்திலே, வளர்ந்ததும் வாழ்ந்ததெல்லாம் சென்னையில். அப்படி மீண்டும் இந்த மண்ணிலே இன்றைக்கு குருவருள் அழைத்து வந்திருக்கிறது. அப்படி ஒரு தெய்வீகம் நிறைந்த ஒரு சபையாக 12 திருமுறையை ஆண்டுதோறும் பெருவிழாவாக எடுக்க வேண்டும் என்று எண்ணி அதனை சிரத்தையோடு மேற்கொண்டு வரக்கூடிய அன்பிற்கினிய திரு வேலனையா அவர்கள் இந்த விழாவை ரத யாத்திரை என்கின்ற முதல் நிகழ்வாக கொண்டு இப்ப சொன்னா இது ரொம்ப பொருத்தமா இருக்கும். இதுதான் ட்ரெய்லர், இனிமேதான் மெயின் பிக்சரே பார்க்க போறீங்க. அந்த அளவிற்கு ஒரு கோலாகலமான பெருவிழாவாக இந்த திருமுறை விழாவை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதில் இன்றைய நாள் இந்த மாலை பொழுது குருவருளாலே நிரம்ப பெற்ற மாலை பொழுதாக நமக்கு அமைந்திருப்பதற்கு கந்த பரம்பரையினுடைய சன்னிதானத்திலிருந்தே இன்றைக்கு நம்முடைய சுவாமிகள் இங்கே எழுந்தருளி இந்த திருத்தலத்திலே, அதுவும் இன்றைக்கு முதல் முறை இங்கு வந்திருப்பதாக நம்முடைய சுவாமி சொல்லும் பொழுது கேட்டு அகமகிழ்ந்தோம். அப்படி ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம் நாம் எல்லாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அது நேரடியாகவே அந்த குருவருளை நாம் எப்படி பெற முடியும் என்று சொன்னால் இப்படித்தான் பெற முடியும் என்று நம் கண் முன்னே காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு முன்னால் வரவேற்புரையும் ஒரு வரலாற்று உரையும் மிக சிறப்பாக ஆற்றிய அங்கே மூலவராக பார்க்கிறோம் வாரியார் சுவாமிகளை, பின் உற்சவராக பார்க்கிறோம் சுவாமிகளை. அந்த உற்சவ மூர்த்தமே நடந்து வந்து பேசினால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அருமையான உரையை ஆற்றி கொடுத்த சுவாமிகளுடைய முன்னாள் திருவடிகளையும் நாம் இந்த நேரத்தில் வணங்கி கொண்டு இந்த இனிய மாலை விழா குருவருளாலே துவங்க பெற்றிருக்கிறது. ஏனைய குருமார்கள் வழிபாட்டு தலங்களிலே முக்கியத்துவம் பெற்று மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அன்பர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள்.
திருக்கைலாய வாத்தியத்தின் தந்தை என்று நாம் சைவ உலகம் போற்றக்கூடிய புதுவை ராமலிங்கம் ஐயா அவர்கள் இங்கே முன்னின்று இந்த விழாவை அருளிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நல்ல சபையிலே சைவ திருமுறையினுடைய ரத யாத்திரை துவங்கப்பட இருக்கிறது. இந்த ரத யாத்திரைக்கு ஆசுரையாக சுவாமிகள் அவர்கள் இங்கே நமக்கு அருள்மொழி வழங்க இருக்கிறார்கள். இதை விட நமக்கு வேறு என்ன பாக்கியம் பெற முடியும்? இந்த நாளை விட நம் வாழ்விலே சிறந்த நாள் வேறு என்ன இருக்க முடியும் என்று சொல்லி அந்த குருவருளை நமக்கு தருகின்ற குருமூர்த்தங்களை நாம் ஒரு சேர வணங்கும் வண்ணமாக தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. விழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? விழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க, நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க, சம்சார புயல்கள் மனம் மஞ்சுமா? நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது, நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது, நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு முந்தன் அருள் இருந்தால், கோடி கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு முந்தன் அன்பிருந்தால், உனக்குள்ளே உனக்காக நினையாக்குதே, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன், நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன், புல்வெளியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா?
விழியோர படகில் எங்களுக்கும் ஒரு இடம் கிடைக்குமான்னு கேட்கிறோம். பன்னிரு விழியோடு இருக்கின்ற முருகப்பெருமான் குருவர்களை தருமுகமாக வாரியார் சுவாமிகளுடைய சன்னிதானத்திலே கண்ட பரம்பரையினுடைய முன்னிலையிலே இன்றைக்கு நம்மை அமர்த்தி இருக்கிறான் என்று சொன்னாலே விழி கிடைத்தது, அபய கரம் கிடைத்ததே, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைத்ததே. தென்னாடுடைய சிவனை போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, அண்ணாமலையன் மண்ணா போற்றி, ஆடக மதுரை அரசை போற்றி, தென்தில்லை மன்றி உளாடி போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி, திருக்கடி குன்றின் செல்வா போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, மற்றோர் பற்றிக்கு அறியேன் போற்றி, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி 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 சயசய போற்றி 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 சயசய போற்றி சயசய போற்றி சயசய போற்றி சயசய போற்றி சயசய போற்றி சயசய போற்றி. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொலோ சதுரர், அந்த ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே, எந்த ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இளங்கோரு கைமாறே என்று ஆனந்த வெள்ளத்திலே நம்ம எல்லாம் அழுத்தி இருக்கிறது இந்த அருள் விழா. பேரருள் விழாவின் துவக்க விழாவே இப்படி இருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு நடைபெற உள்ள 12 திருமுறை விழா நாட்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்வின் முக்கிய அங்கமாக நம் விதியையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாட்களாக அமையப் போகிறது. அதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று ரதம் புறப்பட்டு வீதியெங்கும் சென்று வேலூர் முழுக்க அந்த வேலவனின் புகழ் பாடி இந்த திருமுறை விழாவிற்கு அழைப்பு கொடுப்பதற்கு இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல நாள். அதை துவக்கி வைப்பதற்கு இறையருளோடு குருவருளும் சேர்ந்தது என்பதை சாட்சாத் சொரூபமாக இங்கே சுவாமிகள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அன்னை காலமாக அவர்களோடு பயணிப்பதற்கு இறைவன் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கோவை விழாவிலே சந்தித்தோம், ஈஷா ஆதியோகியை தரிசித்தோம். இப்படி பல தலங்களுக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த வைப்ரேஷன் என்று சொல்வார்கள், அந்த இறை ஆற்றல் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே செல்லுகிறது. அவர்களுடைய பாதம் இன்றைக்கு இங்கே திருவடி பட்டிருக்கிறது என்று சொன்னால் இத்தலம் புனிதம் பெற்றது. இன்னும் மேலும் மேன்மைகள் சைவ நீதி வேலூரிலிருந்து புறப்பட்டு எல்லா உலகங்களுக்கும் பரவ இந்த 12 திருமுறை விழா ஒரு அஸ்திவாரமாக ஒரு ஆதாரமாக நிச்சயம் விளங்கும். அதில் எந்த ஐயமும் இல்லை. அதற்கான மங்கள ஒளி விளக்குதான் இங்கே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நிஜஸ்வரூபமாக பார்க்கிறோம். தொடர்ந்து சுவாமியுடைய அருளாசையை நாம் கேட்டு இன்புற்று ரத யாத்திரை துவக்கத்திற்கு ஆயத்தமாகிறோம் என்று சொல்லி, நல்ல வேளையிலே இவ்வளவு ஆனந்தம் தந்த திருவாசகத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும்? வணங்க முடியும். வேற என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன ஆசை, அதுக்கு ஒரு கோவில் கட்டி பார்க்கணும்னு ஆசை. எல்லாரும் சொல்றது உண்டு இல்லையா? ஒரு நன்மை செய்த ஒரு மனிதருக்கே நம்ம சொல்லணும், ரொம்ப நல்லவங்க, கோவில் கட்டி கும்பிடலாம். திருவாசகத்திற்காக ஒரு கோவிலும்
மணிவாசகருக்கான ஒரு மணிமண்டபமும் வரலாற்று சிற்பங்களோடு அமைய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை, ஒரு விண்ணப்பத்தை சிவலோகம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதையும் நாம் முன்னமே சுவாமிகளிடத்தில் அறிவித்திருந்தோம். அவர்களுடைய நல்லாசையோடும் அப்பணி முதல் கட்டமாக துவங்கி இருக்கிறது. அதனுடைய அச்சுப்பிரதி இன்று இந்த மேடையிலே முதலில் அவர் திருக்கரத்தினாலே வெளியிடப்படுகிறது என்பதை ஆனந்தமாக அன்பர்களுக்கு அறிவித்து, மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டி பெருமான் திருவடியையும் குருநாதருடைய திருவடியையும் குருநாதரின் வம்சாவளியாக வாரிசாக விளங்குகின்ற அன்பர்களின் திருவடியையும் வணங்கி முதற்கண் இதை சுவாமிகளிடத்திலே கொடுத்து மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம். தான் நம்முடைய கைலாய வாத்தியத்தினுடைய முதல் வாத்தியமாக ஞானசம்பந்த பெருமான் எங்கெழுந்தருளினாலும் அந்த திருச்சின்னம் வாசிப்பார்கள். அப்பேற்பட்ட அந்த திருச்சின்னத்தை இப்பொழுது முழங்குகிறார்கள். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தல் அத்தன்னானந்தம் அமுதங்கள் கூறி தித்திக்க பேசுவாய் கழிகிறவாய் பத்துடையீசன் பழவழியே பாங்குடையே புத்தடியோ உண்மை தீர்த்து ஆட்கொண்டார் புல்லாதோ எத்தோனி நன்குடைமை எல்லோ அறியோமோ சித்தம் மழையார் பாடாருணம் சிவனை சித்தம் மழையார் பாடாருணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கே என்பா. சிவனே 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 சலம் போடு தூபம் மறந்தறிய தமிழோடி செய்பாடல்
மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளொரு சூலை தவிர்த்தருள அலந்தேன் அடியேன் அதிகை கடில விரட்டானத்துறை அம்மாவே. பண்ணும் பதம் ஏழும் பல ஓசைத்தமிழவையும் உள்நின்றதோர் சுவையும் ஒரு தாளத்து ஒளிபலவும் மண்ணும் புனலும் பரு காற்று சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானான் இடம் வீழி மிகலையே என்று ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய சமயத்தை நம்முடைய தமிழை தாங்கி பிடித்தவர் ஞானசம்பந்தர். இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். குருவருள் இன்றி திருவருளை ஒரு நாளும் பெற முடியாது என்பதற்கு இன்று ஒரு நல்ல சிறந்த நாளாக நமக்கு அமைந்துவிட்டது. நமக்கு குருநாதர் தரிசனம் கோடி பாவ விமோச்சனம். நமக்கெல்லாம் பெரிய குருநாதர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அந்த குருநாதனுடைய திருவடியிலே நம்முடைய மடாதிபதிகள் சுவாமிகள் எல்லோரும் வந்து அமர்ந்திருந்து இந்த முக்கியமான விழாவை துவங்கி இருக்கிறார்கள். இந்த விழாவினுடைய முதல் ஞான உரையாக மாணிக்கவாசக பெருமானுடைய வழியிலே வந்தவர் நம்முடைய சிவலோக திருமணத்தினுடைய அதிபர் வாதவூர் அடிகள் பெருமானுடைய திருக்கரங்களாலே இந்த அருளாசியானது துவங்கி வைத்து அவர்கள் திருவாசகத்திற்காகவே மணிவாசகருக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். திருவாசகம் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ, எங்கெல்லாம் மாணிக்கவாசக பெருமானுடைய குருநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் வாதவூர் அடிகளாருடைய அந்த குரல் அங்கே ஒலித்துக் கொண்டே இருக்கும். காரணம் அவ்வளவு குருபக்தி. அதோடு இங்கு வந்திருக்கிற நம்முடைய சுவாமிகள், ஏனைய மடாதிபதிகள், நம்முடைய அம்மையார் சதா சர்வகாலமும் பெருமானை தம்முடைய சிரசிலே சுமந்து கொண்டிருக்கிற சித்தர் அம்மையார் அவர்கள், ஏனைய சுவாமிகள், மடாதிபதிகள், நம்முடைய திருக்கைலாய வாத்தியத்தை இந்த தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே அறிமுகம் செய்தவர் நம்முடைய பாண்டிச்சேரி ராமலிங்கம் ஐயா அவர்கள். இன்னைக்கு தமிழும் இசை, இசையும் தமிழ் என்கிற தாரக மந்திரத்தை உலகம் முழுக்க பன்னிசையை, தமிழை, இசையை ஆதரித்தவர் அவரவர். அவர்களுடைய பெரிய பணிதான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கைலாய வாத்தியங்களும் அதோடு நம்முடைய திருமுறை தமிழும் இரண்டும் இரண்டு கண்கள். தமிழையும் இசையையும் பிரிக்க முடியாது. இது பழத்தையும் சாரையும் பிரிப்பது போல, மலரையும் நம்முடைய மனத்தையும் பிரிப்பது போல தமிழ் இசை, இசை தமிழ். அது சிவமான தமிழாக இருக்கணும், சிவமான இசையா இருக்கணும். அதனாலதான் சிவமே தமிழ், சிவமே இசை என்று கொண்டு வந்தார். முதல்ல கையில அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய காரைக்கால் அம்மையார். துத்தம், கைக்கிள்ளை, விளரி, தாரம், உழை, இழி, ஓசை, பண், கெழுமப்பாடி, சச்சரி, கொக்கரை, தகுனி, தந்துபி, தாளம், வீணை, மத்தளம், கரடிகை, மென்கை, மென்தோள், தமருகம், குடமுழா, முந்தை வாசி அத்தனை விரவினோடு ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே என்று கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய தமிழனுடைய இசை என்னது என்று காட்டியவர்கள் ஒரு பெண்ணாகிய காரைக்கால் அம்மையார் தான் காட்டினார். எத்தனையோ அருளாளர்கள் தோன்றினாலும், எத்தனையோ ஞானிகள் தோன்றினாலும், ஒரு தமிழன், ஒரு வேலூரிலே, காங்கேயநல்லூரிலே மல்லையதாச பாகவதருடைய வம்சத்திலே தோன்றிய ஒரு தமிழன்
முதல்ல மேடை ஏறி பிரசங்கம் செஞ்சா இந்த உலகம் ஏத்துக்குமா? அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் பிரசங்கம் செய்யணும்னு இருந்தது. ஆனால் செங்குந்த மரபிலே தோன்றிய ஒரு தமிழன் முதல்ல மேடை ஏறி முருகப்பெருமானுடைய வடிவமாக, ஞானத்தின் சொரூபமாக, செல்வ களஞ்சியமாக, ஞான களஞ்சியமாக, ஞான வார்த்தையாக தோன்றிய பெருமான் நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அவர்கள்தான் இந்த உலகத்திற்கு புரட்சியை செய்தார். பிரசங்கம்னா என்ன, சொற்பொழிவுனா என்ன அப்படின்னு உலகத்திற்கு காட்டியவர் நம்முடைய வாரியார் சுவாமிகள். எங்க தந்தையாருக்கும் வாரியார் சுவாமிக்கு நிறைய தொடர்பு உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் வாரியார் சுவாமிகளுக்கு மாணவர் மாணவின்னு போட்டுக் கொள்கிறாங்க. நாங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. வாரியார் சுவாமிக்கு வம்சமாவே இருக்கிறவங்கெல்லாம் வெளியவே தெரியல. வாரியார் சுவாமிகளோட நிறைய தொடர்புடையவர்கள் தந்தையார். வயலூர்ல வாரியார் சுவாமிகள் கிருத்திகைக்கு வருகிற பொழுது என்னை தோளிலே சுமந்து கொண்டு சென்றார். வாரியார் சுவாமிகள் என்னை பார்த்து திருக்குறள் ஒன்று சொல்லப்பா என்று சொன்னார். திருக்குறளை சொன்னேன், ஒரு தேவாரம் சொன்னேன். அந்த தேவாரம் ஞாபகம் இருக்கிறது. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே ஞானதீட்சையும். உடனே ஒரு மிட்டாயும், ஒரு ஆரஞ்சு மிட்டாயும், ஒரு சின்ன பேனாவும் கொடுத்தார். இப்படி வாரியார் சுவாமிகள் சொன்னார். இப்படி தோல்ல தட்டி, நல்ல தேவார ஞானமும் திருவாசக ஞானமும் வரும்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி திருநீரை வைச்சார் சுவாமிகள். வாரியார் சுவாமியுடைய பெரிய கருணை, எங்க அப்பா வாரியார் சுவாமிகள் மீது அளவற்ற அன்பு கொண்டார். எங்களுடைய வீட்டில் வாரியார் சுவாமியுடைய படம் இருக்கும், சுவாமி சிவானந்தருடைய படம் இருக்கும், இமயஜோதி சுவாமி சிவானந்தர், வள்ளல் பெருமானுடைய படம் இருக்கும், நால்வருடைய படம் இருக்கும். இப்போ வாரியார் சுவாமிகள் கருணையே வடிவமானவர்கள். அவர்களை மாறி தர்மம் செய்தவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. இன்னைக்கு இந்த வேலூராக மாற்றியவர் வாரியார் சுவாமிகள். 50 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, மற்ற புற சமயங்கள் உள்ளே நுழைவதற்கு முன்பதாகவே நம்முடைய தமிழ்நாட்டை, நம்முடைய இந்தியாவை காப்பாற்றியவர் வாரியார் சுவாமிகள். ஒரு தமிழர் மேடை ஏறி பிரசங்கம் செஞ்சா யாரு கேட்பா அப்படிங்கிற நிலைமை போய், ஒரு தமிழன் இப்படியெல்லாம் பேசுவாரா என்று புரட்சியை செய்தவர் வாரியார் சுவாமிகள். நான் எல்லாமே நான் இங்கதான் புகழ் நினைச்சுக்க கூட இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கிறேன். வாரியார் சுவாமிகளை பற்றி நான் பேசாத இடங்களே கிடையாது, மேடைகளே கிடையாது. ஏன்னா குருநாதரை மறந்தா நீ குருநாதராக ஆக முடியாது. அந்த மாதிரி நம்முடைய வாதவரடிகளாலும் சரி, அரியவனும் சரி, இங்க இருக்கிற நம்முடைய ஏனைய அன்பர்களும் சரி, வாரியார் சுவாமிகளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அவருடைய சொற்பொழிகளை, அவருடைய ஞான மொழியை, அமுத மொழியை நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று வரையிலும் வாரியார் சுவாமிகளை பற்றி பேசணும்னா எனக்கு ஒரு ஜென்மம் போத. அவர்கள் செய்த தொண்டு இன்னைக்கு கல்வி நிறுவனங்களாக, மருத்துவமனைகளாக, இன்னைக்கு சுவையோடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோமே, உணவகமாக இன்னைக்கு பெரிய பெரியவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா அன்று வாரியார் சுவாமிகள் போட்ட பிச்சை இல்லை என்று சொன்னால், இந்த காங்கேயன் வாழ்ந்த இந்த நல்லூர், காங்கேய நல்லூர் என்றாவது சிறப்படையுமா? சத்திய சாய்பாபா அவர்கள் வாரியார் சுவாமிகளை அழைச்சாராம். எங்க ஆந்திராவுக்கு சத்திய சாய்பாபா மிகப்பெரிய மகான். இன்னைக்கு அவர் இல்லைன்னா லட்சம் பேர் குறைச்சிருக்க மாட்டாங்க. பல பேருக்கு இலவசமாகவே இருதய சிகிச்சை செய்தவர், உங்களுக்கு தெரியும். சத்திய சாய்பாபா வேற, பாபா வேற. நம்ம இதுல வாழ்ந்தவர். அவர் புட்டபர்த்தியில வாரியார் சாமியை நிகழ்ச்சி பண்ணணும் வாப்பா அப்படின்னாராம். வாரியார் சாமிகள் போனாராம். போன உடனேயே ஒரு பெரிய மாளிகையில, பெரிய ஒரு அருமையான ஒரு ஏசி போட்ட ஒரு அறையில 3 வேளைக்கு சாப்பாடு, பழம், பால் எல்லாம் கொடுத்து சாமியை தங்க வச்சது. நிகழ்ச்சிக்கு சொல்றேன், அழைக்கிறேன். சாமி வந்து 2 நாள் ஆச்சு, அழைக்கவே இல்லை. ஆனா வேலைக்கு சாமி தோசை, சாமி சொல்லுவாரு அன்னாசி பழ ரசம். வாரியார் சுவாமிகள் மாதிரி சாப்பாட்டு விஷயத்தை சொல்லவே முடியாது. மல்லிகை பூ இட்லி, அன்னாசி பழ ரசம், இதெல்லாம் உண்மையாவே இருக்கு. அப்படி சாமிகள் சொல்லுவார், 5 படி பாலை 1 படி பாலா காய்ச்சி, குங்குமப்பூ போட்டு, பனங்கற்கண்டு போட்டு, பாதாம் பிஸ்தா போட்டு,
அப்படி கொண்டு வந்து கொடுத்தா அப்படி ஏகாந்தமா இருக்கும் அப்படின்னு விளையாட்டா சொல்லுவார்கள் சுவாமி. கேட்கும் பொழுதே நமக்கு கிடைக்காதான்னு தோணும். அப்படி வாரியார் சுவாமியில தங்கி இருந்தார். வாரியார் சுவாமிகளுக்கு ஒரு உலகம் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிற சுவாமி, அவருக்கு வருத்தம், என்ன நம்முடைய பாபா கூப்பிட்டாரு, இன்னும் நிகழ்ச்சிக்கு கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி 3 நாள் கழிச்சு இவர் கோவம் வந்து என்ன பண்ணாரு, ரூமை விட்டு இறங்கி, என்ன சுவாமி என்ன நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்க, சொற்பொழிவே பண்ணல, என்னப்பா நல்லா ஓய்வு எடுத்தியா, நல்லா சாப்பிட்டியா, சுவாமிக்கு எனக்கு என்ன சாப்பாட்டுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு பேச விடுங்க. என்னைக்குமே இந்த பாடுறவங்க பேசுறவங்களுக்கு சும்மா உட்காந்துருந்தா சரியா வராது. நீங்க சாப்பாடு இல்லாம இருந்துரும், ஆனா பேசாமையோ பாடாமையோ பைக் இல்லாமையோ இருக்க முடியாது. இப்ப வாரியார் சுவாமி கோவம் வந்துருச்சு. சத்யா சாய் சொன்னார், அப்பா நீ உலகம் முழுக்க ஓய்வு இல்லாமையே அலையல, உன்னை இங்க அழைச்சிட்டு வந்து ஓய்வு தரணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை, அதனால உனக்கு ஓய்வு கொடுத்த, இனி நீ பேசலாம்ப்பா என்று சொன்னாராம். அப்படி உலகம் முழுக்க தன்னுடைய ஜீவசமாதி அடைகிற வரையிலும் இந்த தமிழுக்காக முருகப்பெருமானுக்காக திருப்புகழுக்காக அலைந்த மகான் வாரியார் சுவாமி. வாரியார் சுவாமியை நிறைய பேர் இளைஞர்கள்லாம் மறந்துட்டாங்க. இன்னும் ஒரு 50 ஆண்டு போச்சுன்னா வாரியார் சுவாமிகள்னா யாருன்னு கேட்கிறோம். இன்னைக்கு ஞான சம்பந்தர்னா யாருன்னு கேட்கறாங்க, திருநாவுக்கரசர்னா யாருப்பா, சுந்தரர்னா யார், மாணிக்க வாசகர்னா யார், நாயன்மார்கள்னா யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் கிளம்பிருச்சு. சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு கொண்டாடுகிறது. நம்முடைய நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், நம்முடைய மொழிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் கொண்டாடுகிறது. ஆனால் நம்முடைய தாய்மொழிக்காக, சைவத்திற்காக, தமிழுக்காக, இசைக்காக பாடுபட்ட நாயன்மார்களை நம்முடைய சமுதாயம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த ரத யாத்திரை, இந்த விழாவை இங்கு தோன்றுகிறார்கள். இந்த ரத யாத்திரை ஏன் தோன்றணும் அப்படின்னா, எந்த சிவனடியார் திருக்கூட்டமும் செய்ய முடியாத காரியத்தை வேலூர் அனைத்து திருவாசக சிவனடியார் திருக்கூட்ட அன்பர்கள் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது புரட்சிகரமான ஒரு எழுச்சி. இந்த ஆண்டு மிக மிக எளிமையா துவங்குறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், இது கிருபானந்த வாரி. வாரினா பொங்கி வர்றது. அது சாதாரண வாரி அல்ல, ஆனந்த வாரி. அது ஆனந்தம் மட்டுமல்ல, அது கிருபையோடு இருக்கிற வாரி. கிருபைய ஆனந்த வாரி என்கிற அந்த மகானுடைய திருவடியில இருந்து துவங்குகிற இந்த திருமுறை ரத யாத்திரை என்று சொன்னார். இந்த ஆண்டு முழுக்க துவங்கும். நாயன்மாவுடைய ரத யாத்திரை துவங்கினார்கள். நாயன்மாவுடைய கோயில் அமைந்தது திருச்செங்கலூர்ல. அந்த மாதிரி நம்முடைய வேலூர்ல வாரியார் சுவாமிகள் தோற்றுவித்த, எங்கு பார்த்தாலும் வேல் இருக்கிற இடம் வேலூர். வாரியார் சுவாமிகள் அந்த காலத்தில் எந்த கோயிலா இருந்தாலும் வேல் வைத்து வழிபாடு செய்வார்கள். அது பாலமதியா இருந்தாலும் சரி, இப்பொழுது கும்பாபிஷேகம் செய்த கோயிலா இருந்தாலும் சரி, எந்த முருகன் ஆலயமா இருந்தாலும் வாரியார் சாமி போய் முதல்ல வேல் கொடுப்பார். இந்தாப்பா வேல் வைத்து வழிபாடு செய். மூடஸ்தானத்தில் வேல் இருக்கும், அதனாலதான் அது பேரே வேலூர் என்று பெயர் வந்ததுன்னு சொல்லுவார் சுவாமிகள். அப்படி இந்த வேலூர்ல இந்த ஒவ்வொரு திருக்கூட்டத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். ஆனா வேலூர்ல மட்டும்தான் வித்தியாசமான பேரு. வேலூர் அனைத்து திருவாசக அன்பர்கள் என்று பிரச்சனையே இல்லாம வச்சுட்டாங்க. இது காட்பாடியா, சத்துவாச்சாரியா, அந்த ஊரா இந்த ஊரான்னு இல்லாம, பாகாயமான இல்லாம, இது எல்லாத்தையும் பொதுவா வேலூர்ல யாரெல்லாம் திருவாசகம் பாடினாலும், வேலூர் எல்லைக்கு உட்பட்டவர்கள் யார் திருவாசகம் பாடினாலும் அவர்கள் எங்களுடைய அடியார்கள் என்று எல்லாரையும் தன்னகத்தே அழைத்திருக்கிறார்கள் இந்த வேலூர் திருவாசக மாவட்ட அடியார்கள் அன்பர்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த வருகின்ற அடுத்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் விழாவை செய்கிற ஒரே திருக்கூட்டம். சென்ற ஆண்டும் செய்தார்கள், அதற்கு முந்தைய ஆண்டும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். 3 நாள் ஒரு விழா செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 1000 பேர் சாப்பாடு, சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு 1000 பேர் சாப்பாடு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு 1000 பேர் சாப்பாடு. 3000 பேருக்கு 3 நாளைக்கும் 9-10 வேளைக்கும் சாப்பாடு போடணும்னா எத்தனை லட்சங்கள் செலவு செய்து இந்த திருவாசகத்திற்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தையால் சொல்ல முடியாது. இப்படி ஒரு அடியார்கள், எல்லாரும் பெரிய கஷ்டப்படுறவங்க, எல்லாரும் ஏழை அடியார்கள். அப்பேற்பட்ட நன்கொடை அருள்கொடை தருகிற நம்முடைய அடியார்கள் மூலமாக 3 நாள் விழாவாக வருகிற 26ஆம் நாள்
அடுத்த வெள்ளிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை, அடுத்த ஞாயிறு ஆகிய 26, 27, 28 ஆகிய 3 நாட்களும் நம்முடைய ஆதிரங்கள், மடாதிபதிகள், நம்முடைய சுவாமிகள், அடியவன், ஏனைய குருமார்கள், சொற்பொழிவாளர்கள், சமய பெரியவர்கள், அறிஞர்கள், அன்பர்கள், பெண்ணடியார்கள், மாதர்கள், சிறார்கள், குழந்தைகள், தாய்மார்கள், பொதுமக்கள் அத்துணை பேரும் எந்த விதமான தங்கு தடையின்றி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அந்த நம்முடைய வேலூர் மாவட்ட திருவாசக குழு நடத்தும் 2ஆம் ஆண்டு அந்த திருமுறை மாநாடு, அந்த திருமுறை மாநாட்டிற்கு ஒரு துவக்க விழாவாக இந்த கிராமங்கள்ல இருக்கிற எல்லா அடியார்களையும் ஒருங்கிணைக்கணும்னு ஒரு நல்ல எண்ணம். இந்த வேலூரை சுத்தி நிறைய கிராமங்கள், குறிப்பாக சமீப காலமாக நிறைய கிராமத்துக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். அதுல நத்தேரி அப்படிங்கிற அந்த ஊர்ல எவ்வளவோ போராட்டத்துக்கு இடையில ஒரு சிவாலயத்தை நம்முடைய இளைஞர்கள் சேர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல குடியேற்றம் பக்கத்தில் இருக்கிற நிறைய கிராமங்கள் அடியார்கள், இதை சார்ந்திருக்கிற கிராமத்து அன்பர்கள், இன்னும் சொல்ல போனா இந்த ஆற்காடு வரையிலும் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க, ஆரணியை சார்ந்தவங்க, இன்னும் எத்தனையோ நம்முடைய பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் இருக்கிற எல்லா அடியார்களையும் இந்த விழாவிற்கு வரவழைத்து அவர்களுக்கும் திருவாசக ஞானத்தை தர வேண்டும் என்கிற எண்ணத்தை நம்முடைய வேலனையா அவர்கள் மிக அற்புதமான அந்த பணியை செய்து வருகிறார்கள். அதற்கு துவக்க விழாதான். எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்தா நிறைய பேர் இப்ப பத்திரிகையை கொடுத்துட்டோம்னா வாங்கி கீழே போட்டுருவாங்க. ஆனால் இதை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ரத யாத்திரை மூலமாக எல்லா கிராமங்களுக்கும் உங்கள் வீட்டு வாசலுக்கே வந்து நின்று உங்களுக்கு திருவாசக விழாவுக்கு அழைப்பு விடுகிறார்கள். சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வண்டி வரும், அது ஒரு ஸ்பீக்கர் போட்டிருப்பாங்க, சாயிராம் சாயிராம்னு. உடனே ஒரு உண்டியில வச்சுட்டு எல்லாரும் காசு சம்பாதிப்பாங்க. அந்த காலத்துல உண்மையா வந்தான். கடைசி என்னாச்சு, அதுவே ஒரு குழப்பா மாறி போச்சு. கடைசியில எல்லா பயிரும் என்ன பண்ணா, அந்த உண்டியில சாய்பாபா மிக நல்லவர், ஆனா அவரை வச்சு என்ன பண்ணிவிட்டா இவர் சீரடிக்கு போற மாதிரி எல்லாம் இப்ப அதெல்லாம் என்னால காணும். யார் துவங்க தெரியுமா? இந்த பிரச்சாரத்தை ஞான சம்பந்தர் துவங்கி வைத்தார். அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், நம்ம சமயத்திற்காக ஒரு பிரச்சாரம் இல்லையே. இப்படி நம்முடைய உண்டியல் பிச்சை போறது கிடையாது. நீ வர வேண்டிய அவசியம் இல்ல. இவர்தான் ஞான சம்பந்தர், இவர்தான் திருநாவுக்கரசர். இப்ப இந்த வண்டி போகும்போது ஒரு சின்ன குழந்தை கேட்கும், அம்மா அம்மா அது யாருமா அது அப்படின்னு கேட்டா அதுலயே எழுதிருக்கு, ஓ ஞான சம்பந்தர்னா இப்படிதானா, நாவுக்கரசர்னா இப்படிதானா, சுந்தரர்னா இப்படிதானா. சிவபெருமான கும்பிடாத, சிவபெருமான வீட்டுல வைக்காத, போட்டாவை வைக்காத, உன் உருமை விளங்காதுன்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல சிவபெருமானை தெரு தெருவாக வீடு வீடாக அழைத்து கொண்டு செல்லக்கூடிய நல்ல பணியை நம்முடைய வேலூர் அடியார்கள் திருவாசக குழு அன்பர்கள் செய்து வருகிறார்கள். நீங்க சிவபெருமான் இல்லைன்னு சொன்னா உலகத்துல வேற எந்த தெய்வமும் கிடையாது. நான் மீண்டும் சொல்லுவேன், கருவுல இருக்கிற உயிரை காப்பாற்றுபவன் சிவன். நாம் கடைசியா இடுகாடு போனாலும் அங்கேயும் நமக்காக காத்து கொண்டிருப்பவன் சிவனை தவிர வேற யாரும் கிடையாது. அப்ப முருகப்பெருமான் சிவனையும் முருகனையும் பிரிக்கவே முடியாது. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்னும் ஓதுவார். சிவபெருமான் தமிழ் சங்க தலைவராக இருந்தான். அந்த தமிழ் சங்கத்தை நடத்தியவன் முருகன், தமிழை காத்தவன் முருகன். உலகத்துல எந்த கடவுளையும் முத்தமிழால் வைடாரையும் அங்கு வாழ வைக்கக்கூடிய ஒரே தலைவன் தலைமகன் முருகனை தவிர வேற எவனும் கிடையாது. முருகனே தமிழ், தமிழே முருகன். அப்பேற்பட்ட முருகனுக்காகவே வாழ்ந்து வந்தவர் வாரியார் சுவாமிகள். அதனாலதான் தன்னுடைய பெயரை, தன்னுடைய தந்தையார் பெயரை போடாம மல்லையா பாகவதாசர்னு பேரை போடாம முருக கிருபானந்தவாரி, முருக கிருபானந்தவாரி, முருக கிருபானந்தவாரி என்று முருகப்பெருமானை தன்னுடைய தந்தையாக கொண்டு வந்தவர் வாரியார் சுவாமிகள். இந்த காங்கேய நல்லூர்ல நிறைய அதிசயங்கள் நடந்த இடம் இந்த காங்கேய நல்லூர். அருணகிரி சுவாமிகள் பேசுவார் வாரியார் சுவாமி கூட. வாரியார் சுவாமிகளே சொல்லியிருக்கிறார், நம்முடைய அன்பரும் சொன்னார், அருணகிரி சுவாமிகள் கனவிலே சென்று எனக்கு நெய்வேத்தியம் செய் என்று கேட்டு வாங்கி பெற்றவர். அது இன்று வரையிலும் 100 ஆண்டுகள் கழித்து இன்றும் மத்தியான வேளையில 6 பேருக்கு அவருக்கு நெய்வேத்தியம் செய்கிற அந்த சாதம் வாரியார் சுவாமிகள் தான் சம்பாதிச்ச சொந்த பணத்தை அருணகிரி சுவாமிகளுக்கு வழங்கிய தலம். இன்னைக்கு முருகப்பெருமான் கழுத்துல போட்டிருக்கிறாரே மகர கண்டிகை, அது வாரியார் சுவாமிகள் அணிந்திருந்தது.
ஒரு காலத்துல வாரியார் சாமிக்கு, என்னப்பா நீ பெரிய தர்மம் பண்றேன்னு சொல்ற, நீ துண்ட விரிச்சா தங்கமும் வெள்ளியும் வருது, உன் கழுத்துல நகை போட்டுக்கிறேன்னு ஒருத்தர் கேட்டாருங்கிறதுக்காக அன்னையிலிருந்து தன்னுடைய திருமேனியில நகையை அணிய மாட்டேன், என் நகையெல்லாம் முருகனுக்கு சாற்றுவேன் என்று சொன்னவர் வாரியார் சுவாமிகள். எத்தனையோ ஏழை அன்பர்களுக்கு மாங்கல்யம் வாங்கி வழங்கியவர் வாரியார் சுவாமிகள். பல குடும்பத்தை காப்பாற்றியவர் வாரியார் சுவாமிகள். தர்மத்தை செய்தவர் வாரியார் சுவாமிகள். இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனம்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் பேர் சொல்லக்கூடாது, அவங்கெல்லாம் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வாரியார் சுவாமி. எப்படியான்னு கேட்டா, வாரியார் சுவாமிகளுக்கு அவர் குழந்தை தான், அவர் குழந்தை, நம்முடைய குழந்தையே வடிவான வாரியார் சுவாமி. அந்த வாரியார் சுவாமிக்கு நிறைய பெரிய பெரிய அன்பர்கள்லாம் பணம் கொடுப்பாங்க, 1000 2000ன்னு. உடனே ஒரு மூட்டையை கட்டி பக்கத்துல யாரா இருப்பார், அப்பா கெட்டசாமி இந்தாப்பா அப்படின்பார். அப்ப எல்லாம் சொந்தக்காரங்களாம் உள்ள விடல வாரியார் சுவாமி, விட்டுருந்தா பிரச்சனையே கிடையாது. அப்ப யாரோ வர்றவங்க எல்லாம் தெரிஞ்சவங்கள, அப்பா தம்பி இந்தாப்பா இந்த பணத்தை பத்திரமா பேங்க்ல போட்டுடும்பார். உடனே அவர் என்ன பண்ணுவார், வீட்டுல போய் வச்சிருப்பார். அந்த காலத்துல பேங்க் வசதிலாம் பெருசா கிடையாது. உடனே சாமி அந்த பணம் என்ன சும்மா இருக்கே, ஒரு 10,000 ரூபாய் என்ன பண்றதுன்னா, வட்டி கொடுப்பா அப்படின்பார். சாமி வட்டி தரணும்னா என்ன பண்றது, அந்த பணத்தை வச்சு அவங்க தொழிலை ஆரம்பிப்பாங்க, அவங்க பெரிய கோடீஸ்வரனா மாறிடுவாங்க. திரும்பி அந்த பணம் வந்துதான் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வாரியார் சுவாமி மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த அண்ணாச்சி அவர்கள் தான் இந்த சாமிகளுக்கு நன்றியை மறவாமல் இந்த மணிமண்டபத்தை அமைத்து வழங்கியவர்கள். அவர்கள் சரவணபவனுடைய அந்த முதலாளி. அவர்கள் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, வாரியார் சுவாமிகள் மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது, இனி ஒரு மகா ஞானி வர முடியாது, அவர் மாதிரி யாரும் பேசவே முடியாது. அவர் மாதிரி மிமிக்ரி பண்ணலாம், அவர் மாதிரி பேச முடியும். ஆனா அந்த ஞானம் மாதிரி வாரியார் சுவாமி, இசை புலன் வீணா வல்லபன் வாரியார் சுவாமிகள் மாதிரி இனிமேல் ஒருவன் பிறக்கவே முடியாது. அந்த சுவாமியுடைய அனுகிரகம் இருந்தாதான் அவருடைய ஜீவ சமாதிக்கு உள்ள வர முடியும். நீங்க நினைக்கிறீங்க வாரியார் சுவாமி இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார், இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். வாரியார் சுவாமிகள் சொன்னார், என்னை முருகன் மயில் மீது வந்து என்னை அழைத்துக் கொண்டு போவாங்க. நான் லண்டன் போற பொழுது அந்த ஹைகேட் முருகன் பேரு, ஹைகேட் முருகன் கோயில்னு பேரு, அங்கதான் வாரியார் சுவாமிகள் நிறைவான சொற்பொழிவு நடத்திய இடம். அங்க நடத்திட்டு பிளைட்ல வந்தார்கள். வந்த பொழுது அந்த பிளைட்டுக்கு முன்னாடி ஒரு மேப் வரும், இந்த பிளைட் எங்கெல்லாம் போகுதுன்னு. அப்ப கேட்கிறார், அப்பா தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சா? சுவாமி இப்பதான் விமானம் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள நுழையினார். கீழே பார்த்தா திருத்தணி என்கிற அந்த மேப் தெரியுது. முருகா என்றார். அந்த நேரத்தில் முருகன் மயிலே வந்து வாரியார் சுவாமிகளை கந்தலோகத்திலே அழைத்து சென்றான். அப்பேற்பட்ட திருத்தணி வந்த பொழுது தன்னுடைய விதேக முக்தியை அடைந்தவர் வாரியார் சுவாமி. இந்த வாரியார் சுவாமியுடைய புகழே உலகம் முழுக்க தெரியணும். தமிழனா பிறந்த ஒவ்வொருவனும் இந்த ஜீவ சமாதிக்கு காங்கேயநல்லூருக்கு வரணும், வாரியார் சுவாமிகளை வணங்கணும். அவர் பார்வைப்பட்டால் உங்களுக்கு எல்லா தோஷமும் நீங்கும். நாங்க மகாராஷ்டிரால பிறந்த சித்தர்களை கொண்டாடுறோம். எங்கேயோ பிறந்த நம்முடைய காலத்துல வாழ்ந்த மகா சித்தர் நம்முடைய வாரியார் சுவாமிகள். வள்ளல் பெருமானை கொண்டாடுறதில்லை, தாய்மான சுவாமியை கொண்டாடுறதில்லை. எத்தனையோ ஞானிகள் இருந்தார்கள். அருணகிரி சுவாமியை யாராவது கொண்டாடுறோமா? அருணகிரி மாதிரி நீங்க யாராவது பாட முடியுமா? வாக்கிற்கு அருணகிரி என்று சொன்னாரே, அவர் மாதிரி பாட முடியுமா? அப்படியெல்லாம் நம்முடைய மகான்களை கொண்டாடணும். அதனால்தான் குரு வாரம் என்று சொல்லக்கூடிய இந்த வியாழக்கிழமையில இந்த திருமுறை ரத யாத்திரை என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய விழாவை நம்முடைய வேலூர் திருவாசக மாவட்ட குழு அடியார் அனைவரும் சேர்ந்து நல்ல பணியை செய்கிறார்கள். நல்ல யோசனை. இந்த வீதி உலா நான் இன்னைக்கு சொல்றேன், தயவு செய்து வேலூர் மாவட்டத்தோடு நிற்காம தமிழ்நாடு முழுக்க இந்த வீதி உலாவை துவங்க வேண்டும். அதை மாதவரடிகளார் அவர்கள் செய்ய வேண்டும். ஏன்னா இப்ப அவர் ஒரு பெரிய சிவலோகம்னு நம்ம சென்னையில மிக அற்புதமான ஒரு ஞான வளாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த இடம் மிக அற்புதமான இடம், அடியார்களுக்கான இடம். அந்த சிவலோகம் அப்படின்னு பேரு. நமக்கெல்லாம் சிவலோகம் கிடைக்குமோ இல்லையோ, இங்க நிச்சயமா சிவலோகத்துல இடம் உண்டு. அப்பேற்பட்ட சிவலோகத்துல திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் கிராமத்துல சீத்தஞ்சேரி என்கிற அந்த புண்ணியமான தபோவனத்திலே நம்முடைய ஞான லிங்கேஸ்வர பெருமான் என்கிற பெருமானை எழுந்தருளி செய்து மிக பிரம்மாண்டமான விழாக்களை எல்லாம் நடத்தி வருகிறார்கள் நம்முடைய அடிகளார் அவர்கள். அப்பேற்பட்ட அடிகளார் இடத்திலே அந்த கோயில்ல ஒரு மணி மண்டபம் உருவாகும். அதுல பாருங்க, ரொம்ப அற்புதமான மாணிக்க வாசகருக்கு ஒரு மணி மண்டபம், திருவாசகத்திற்கு என்றே ஒரு திருக்கோயில்.
இன்னைக்கு பல இடங்கள்ல வெட்டுவானம்ங்கிற ஊர்ல திருமுறைக்கு ஒரு கோயில் இருக்கு. இந்த வெட்டுவானத்துல ஆனா இன்னைக்கு கேட்பாரட்டு கிடக்குது. திருமுறைக்கு கோயில் கிடையாது, இருந்தும் கண்டுகிறது இல்லை. ஆனால் திருவாசகத்திற்கு ஒரு கோயிலாக நம்முடைய வெங்கல் சிவலோகத்துல ஏற்பாடு செய்ய இருக்கிறார்கள். இது நமக்கு சைவத்தில் கிடைத்திருக்கிற மாபெரும் புரட்சி, மிகப்பெரிய புண்ணிய வழிபாடு. அதுல நம்முடைய மாணிக்கவாசக மணிமண்டபமும், அம்பலவான பெருமானுடைய அற்புதமான திரு ஆலயமும், நம்முடைய லிங்க மகாதேவ பெருமானுடைய நம்முடைய குடிலும், மகா பெரியவாருடைய மணிமண்டபத்தையும் எழுப்ப இருக்கிறார்கள். உங்களால் முடிந்த உதவியை, ஆதரவை அவங்களே சொல்றாங்க. ஒரு சதுரடி கட்டுமான திருப்பணிக்கு 2000 ரூபாய் கொடுங்கய்யா போதும். அதனால உங்களால் முடிந்த உதவியை, ஒரு சிமெண்ட் மூட்டையாவது, ஒரு கம்பியாவது இந்த திருப்பணிக்கு நீங்க வழங்கினால், நம்முடைய எத்தனையோ கோயில் கட்டுறோம். இது பாருங்க, இது நம்ம கோயில் வந்து உட்காடுறோம், இது நம்ம மணிமண்டபம் உட்காடுறோம். இதே வேற இடமா இருந்தா வெளியே போகலாம். இதே வேற அரசாங்க கோயிலா இருந்ததுன்னா இல்ல கோயிலை பூட்டணும், நமக்குன்னு ஒரு மடம் உருவாகணும், நமக்குன்னு ஒரு சபை உருவாகணும், நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். அப்பேற்பட்ட இடம்தான் நம்முடைய சிவலோக திருமணத்தினுடைய மாணிக்க வாசகர் மணிமண்டபம் உருவாக போகிறது. அதற்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு தரணும். உலகம் முழுக்க இருக்கிற அடியார்கள் ஆதரவு தரணும்னு நான் நிச்சயமாக கேட்டுக்கொள்ள போகிறேன். என்னுடைய பங்கும் அதில் இருக்கும், கவலை வேண்டாம். நானும் அதிலே அந்த திருப்பணியில கலந்து கொண்டு என்னால் என்ற முடிந்த நான் அந்த உதவிகள் எல்லாம் நிச்சயமாக நான் செய்வேன். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும். இன்னைக்கு சமயத்துல போட்டி இருக்கக்கூடாது, சமயத்துல பொறாமல் இருக்கக்கூடாது. மற்ற சமயங்கள்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சாமியார், ஒரு அடியார், ஒரு திருக்கூடத்துல யாரையும் ஒத்துக்கிறது இல்லை. அதனாலதான் நம்மகிட்ட நிறைய பிரச்சனை. நீ என்ன பாடுற, நான் என்ன பாடுறேன், இவர் என்ன சாதாரண சாமியார், இவர் என்ன மடாதிபதி, இப்படி கிடையாது. யாரா இருந்தாலும் அடியார்களை ஒன்றாகவே பாவிக்கிற எண்ணம் என்னைக்கு வருதோ அப்பதான் உங்க சமயத்தை, உங்க தமிழை நீங்க காப்பாற்ற முடியும். சும்மா மைக்கில் தமிழை காப்பாற்றுகிறேன், இசையை காப்பாற்றுகிறேன், தன்னுடைய சமயத்தை காப்பாற்றுறேன்னு எங்களை மாதிரி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை முன்னிறுத்துவதற்கு உங்களை மாதிரி மாதர்களும் பெரியவர்களும் எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி சேர்ந்தாதான், இது அடிக்கடி சொல்லுவார், நான் எனக்கு ஞாபகமா இருக்கிறது, நம்ம ஆரம்பிக்கிற நிறுவனம், நம்மளை ஆரம்பிக்கிற அந்த நிறுவனம் நம்ம அந்த ஆரம்பிக்கிற செத்து போயிடலாம், ஆனா அந்த நிறுவனம் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இது என்னன்னா, துவங்கி வைக்கிறவன் இப்ப சுவாமிகள் இல்ல. இப்ப சாமி இருக்கும்போது சாதாரண கிராமம், நான் சுவாமிகளுக்கு அப்புறம் இந்த இடத்துல லட்சக்கணக்கான பேர் வந்து உட்கார்றமே, அவர் சாதாரண ஒரு தொண்டர், பெரிய கோடீஸ்வரன் வாரியார் சுவாமிகள். இன்னைக்கு நம்முடைய முத்தியால்பேட்டையில நம்முடைய 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 சென்னை மாநகரத்துல சுவாமிகள் போய் புக்கு அடிச்சு எழுதி அதை பிரிண்ட் பண்ணி அதை வித்து அதுல வரக்கூடிய காசை வச்சு தாயா தொண்டு பண்ணாங்க. சுவாமி என்ன பெரிய கோடீஸ்வரனா இல்ல. அந்த மாதிரி நமக்கென்று ஒரு மடம், நமக்கென்று ஒரு இடம், நமக்கென்று ஒரு சைவ கொள்கை வைத்துக் கொண்டு நம்முடைய அடியார்களை எல்லாரையும் காப்பாற்றணும். அதனாலதான் இன்னைக்கு பழமையான இசைக்கருவிகளை இன்னைக்கு அந்த உலகத்துக்கெல்லாம் இப்ப வாசிக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன பிபி வாசிக்கிறார், அது திருச்சின்னம்னு பேர், அதை சொல்றதுக்கே இன்னைக்கு ஆள் இல்லை. அதே போல திருவாசகத்தை திருவாசகம் தான் என்னப்பான்னு கேட்கறாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் இளையராஜா போன்றவர்கள் வரணும், சொல்ல வைக்கணும். சினிமா நடிகர் பாடினா திருவாசகமானு கேட்கறான், சாமானியன் பாடினா இதெல்லாம் பஜனை பாட்டு, சக்கரை பொங்கல் சுற்றலுக்கான பாட்டுன்னு சொல்றோம். இதெல்லாம் சாமியாருங்க செய்யற வேலை. முதல்ல நம்முடைய சமயத்தை எல்லாம் இடிவசம் நிப்பாட்டணும், பிள்ளைங்களை திருநீர் பூச வைக்கணும், திருமுறையை பாட வைக்கணும். இன்னைக்கு நாசுர வித்வான்கள் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வித்வான்களை பார்த்துருக்கிறேன். இந்த வித்வான்கள் மட்டும்தான் தில்லைவாழ் அந்த கதைகளுக்கு முழுக்க வாசிச்சா இவங்கதான். தோடைய செகண்ட் வாசிப்பாங்க, எல்லாம் வாசிப்பாங்க. ஆனா தில்லைவாழ் அந்த அடியாருக்கும் அடியேன்னு வாய்ச்ச நாசுர வித்வான்கள் வாழுகிற ஊர் இந்த ஊர் தான். நான் இதான் பார்க்கிறேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி இசைய நீங்க தயவு செய்து இசையை பாராட்டணும், நீங்க இசையை கொண்டாடணும். நீங்க கைலாயத்திலே நிறைய இசையை கொண்டு வர முடியும், அதிலேயே பேச முடியும். அப்படியெல்லாம் சந்தங்களை கொண்டு வந்து வாழ்த்தியவர் காரைக்கால் அம்மையாரும் நம்முடைய ஞான சம்பந்தரும். ஆகையினாலே தயவு செய்து அன்பர்கள் இந்த விழாவிற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தர வேண்டும். நீங்கள் எல்லாரும் இந்த ரத யாத்திரையிலே கலந்து கொள்ளணும். வருகின்ற அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் ரத யாத்திரை பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் செல்லும் என்று நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த ரத யாத்திரையில தயவு செய்து எல்லாரும் போங்க. மாவட்டம் முழுக்க போகுதா, அதனால சுவாமி மட்டும் அனாதையா போக விட்டுறாதீங்க. அதனால கூட ஒரு 10 பேராவது போங்க. ஒரு 10 பேர் அதில் அப்படி பின்னாடி போனாலும் தெரியும் யாரோ அடியாருன்னா சாமி அனாதையா போச்சுன்னா கடைசி கிண்டல் களி பண்ணுவாங்க.
அதனால ஒரு 10 பேராவது தயவு செய்து தினந்தோறும் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புல அங்கங்க நீங்க அந்த ரத யாத்திரையிலே சென்று அது மூலமாக வரக்கூடிய அந்த வருவாயை ஈட்டி இந்த விழாவை 3 நாள் விழாவை நீங்கள் மிக சிறப்பாக நடத்துவதற்கு ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு வேண்டி, நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஏன்னா இந்த திருப்பணிக்கு நிறைய நீங்க உதவி செய்யணும். 2 திருப்பணி இங்க நடக்குது. ஒன்று சிவலோக திருமணம் திருப்பணி, மற்றொன்று இந்த 3 நாள் விழாவுக்கான திருப்பணி. இந்த 2 விழாவுக்கும் உங்களுடைய பங்கு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு நீண்ட நிறைய நேரம் எடுத்துக்கொண்டேன். ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. ஆகையினாலே இந்த அவர்கள் சொன்னார்கள் 10 நாளைக்கு முன்னாடியே துவங்கணும்னாங்க. 10 நாளைக்கு முன்னாடி துவங்கணும்னா சரியா வராதுப்பா, எல்லாரும் அடியார்கள் கலந்து கொள்ளுவாங்க அப்படின்ட்டு. தயவு செய்து பிரிவினை வேண்டாம், எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சைவ சமயத்திற்காக தமிழுக்காக வாழ்வு வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது திருவாசகமாக இருக்கட்டும், திருமுறையாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம என்னைக்கு சாக போறோம்னு தெரியாது. யாரறிவாறு சானாலும் வாழ்நாளும் என்று சொன்னார். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் யாரும் இல்லை, சிந்தையில் வையுங்கள் என்று கேட்டார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஓடும் இளமையும் ஒக்கும் நீரும் இது தகும் என்று சொன்னார்கள். ஆகையினால நம்முடைய காலம் என்னைக்கு முடிய போதுன்னு தெரியல. ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு போயிடணும். நம்முடைய சமயத்திற்கு நம்முடைய தொண்டிற்கு ஏதாவது ஒன்று சாதிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தயவு செய்து நீங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மடம் உருவாகணும். கோயில் கட்டுறதை விட ஒரு மடம் உருவாகணும். அந்த மடத்துல கைலாயவாத்திய பயிற்சி, அந்த மடத்துல திருவாசகம் ஓதுகிற பயிற்சி, திருமுறை பயிற்சி, இதெல்லாம் நடத்தணும். அன்னைக்கு பாண்டிச்சேரியில ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக தெரு தெருவாக வீதி வீதியாக திருமுறைகளை பாட வைத்தவர் இவர். அப்படியெல்லாம் பாடி இன்னைக்கு குளிர்லையும் பனியிலையும் தேவாரம் பாடி புரட்சியை செய்தவர்கள் நாங்கள். அதனுடைய பயன்தான் இன்னைக்கு சுவாமி எல்லாரையும் நல்லா வச்சிருக்கிறார். திருமுறையை தொட்டவங்க யாரும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. திருப்புகழை பாடியவர்கள் யாரும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. நமக்கு சாமி சாப்பாடு, நல்ல தங்குறதுக்கு வீடு, எத்தனையோ சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் தமிழ் தமிழ் தமிழ். இந்த தமிழ் மந்திரம் மட்டும் இருந்தா போதும். ஆனா தமிழன் மட்டும்தான் தமிழை மதிக்க மாட்டேங்கிறான். அதுதான் வருத்தமா இருக்கு. அதுவே மந்திரம் சொன்னா எல்லாரும் ஆகா ஓகோங்கிறோம். ஆனால் திருப்புகழை விட ஒரு மந்திரம் உண்டா? திருவாசகத்தை விட ஒரு மந்திரம் உண்டா? திருமுறையை விட ஒரு மந்திரம் உண்டா? திருமந்திரம்னே ஒரு தமிழ் மந்திரம் இருக்குது. யாராவது கேட்டது உண்டா? பெரிய புராணம் பாடியது உண்டா? அபிராமி அந்தாய் சொன்னது உண்டா? எத்தனை மந்திரங்கள் நம்முடைய தமிழ்ல பாடி இருக்காங்க. ஞான சம்பந்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகம் பாடி இருப்பாரா? அவர் சொல்றார், நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் காழியர் மன்னன் புண்ணிய அற்றமிழ் மாலை இறைந்தும் மஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே. நற்றமிழுக்கு இந்துன ஞான சம்பந்தன், தமிழ் சுற்றுமுற்றுமாயினான் ஞான சம்பந்தன், தமிழாகரன் ஞான சம்பந்தன் என்று தமிழையும் தன்னையும் பிரிக்க முடியாது என்று சொன்னவர் ஞான சம்பந்தன். நாவுக்கரசர் சொன்னார், சலம் பூவோடு தூவ மறந்தறியேன், நான் தமிழையும் இசையும் மறந்து அறியேன், நலந்தீங்களும் மறந்து அறியேன், உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் என்று சொன்னார். அங்க சொன்னார், அம்மானே ஆகவ சீரருக்கு பெம்மானே, தமிழால் பாடுகிற அடியவருக்கு அம்மானே என்று சொன்னார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆகையினாலே அன்பர்களே, திருமுறையை பாடுங்கள், திருமுறையை கேளுங்கள், திருவாசகத்தை ஓதுங்கள். உங்கள் தலையெழுத்தை நீங்களே மாற்றிக்கொள்ளலாம். வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா பேசுவாங்க. அவங்க மாதிரி தேன் ஒழுக ஞானம் ஒழுக அவர்கள் பேசுவது மாதிரி இனி கேட்க முடியாது. இந்த காலத்துல இருக்கிற ரெக்கார்ட் மாதிரிலாம் அந்த காலத்துல இல்லை. ஆனா எத்தனையோ புண்ணியவான்கள், என்ன சொல்ல போனா ஆனந்தா கேசட் போன்றவங்க எல்லாம் அந்த புண்ணியத்தை வாரி கட்டி கொண்டார்கள். வாரியார் சுவாமியுடைய அமுத மொழி. இன்னைக்கு நிறைய அவர்களுடைய கருத்துக்கள்லாம் இனி அவரை மாதிரிலாம் பேசுறதுக்கு இனி உலகத்துல ஆளே கிடையாது. எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு அந்த பெருமகனார் எங்களையும் அழைத்து அவர் வாழ்ந்த இந்த புண்ணிய மண்ணிலே அவர்கள் அழைத்தார்கள். அவர் சொன்னார்கள், வாரியார் சுவாமி அழைக்காம இங்க வர முடியாது. என்னுடைய ஞான குருநாதர், நமக்கெல்லாம் குருநாதர், எனக்கு மட்டுமல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் குருநாதர் வாரியார் சுவாமி. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த காலம் இப்ப இருக்கிற மாதிரி சுதந்திரம் கிடையாது. அப்போ கீவாஜா அவர்கள் இருந்தார்கள், புலவர் கீரன் இருந்தார்கள், ஒரு பக்கம் தந்தை பெரியார் இருந்தார், அண்ணா இருந்தார்.
சுவாமிகளுக்கு எவ்வளவோ சோதனை. நெய்வேலியில சுவாமிகள் சொற்பொழிவு பண்ணும்போது லண்டன்ல இருந்து மருத்துவர் வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டார். உடனே அப்பதான் நம்முடைய மில்லர், அப்ப பேரறிஞர் அண்ணா அவர்கள் ரொம்ப முடியாம இருந்தார். சாமி சொன்னது வேற. உடனே சுவாமிகளுக்கு நிறைய இடையூறு பண்ணாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் வந்துதான் அவரை மிகப்பெரிய அதை காப்பாற்றி, அதனாலதான் அவரை பின்னாடி பொன்மன செம்மல் ஒரு பட்டத்தை வழங்கினார் வாரியார் சாமிகள். அன்னை தெரசாவோடு அளவற்ற அன்பு கொண்டவர் வாரியார் சாமிகள். இஸ்லாமிய அன்பர்களோடு திறந்த மனமுடையவர் வாரியார் சாமிகள். இந்த வாரியார் சாமிகளை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய கேட்டிருக்கிறேன். அதனால காங்கேயனூருக்கு நிறைய தடவை வந்திருக்கிறேன். ஆனால் இன்றுதான் வாரியார் சுவாமிகள் நமக்கு நிறைய பரிபூர்ண அருளோடு இத்தனை அடியார்களோடு நம்மை அழைத்திருக்கிறார்கள் சொன்னால் அவருடைய ஞான வடிவம், அவருடைய கருணை உள்ள நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. அதனாலதான் வாரியார் சுவாமியுடைய வாரிசு நம்முடைய ஐயா அவர்கள் நம்ம எல்லாம் ஆதரித்து வாரியார் சுவாமியுடைய கருணையினால அவர் புகழ் ஓங்கணும். நான் அடிக்கடி இந்த சேலம் பக்கம் போனோம்னா நம்முடைய விநாயகர் சின்ன வாரியார் சுவாமியுடைய அந்த திருவுருவ சிலை இருக்கும். இப்ப பார்த்தாலும் சாமியை வணங்கிட்டு போற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி இன்னைக்கு அதே போல ஓட்டல் சிவனபுவனுக்கு போனோம்னா வாரியார் சுவாமிகள் இருப்பார், உள்ள உட்கார்ந்து இருப்பார். அதனால நம்முடைய மகானை, நம்முடைய வாரியார் சுவாமியுடைய புகழை உலகம் முழுக்க பரப்ப வேண்டும் என்று என்னுடைய பணி. அவர் பேரை சொன்னாலே பாட்டு வந்துடும். நீங்க பாட்டு பாடணும்னா நீங்க கத்துக்கணும் அவசியம் இல்லை. வாரியார் சுவாமிகள் நினைச்சாவே அவருடைய ஞானம் வந்துடும். நிறைய பேர் அவர் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். நண்பர்களே நண்பர்களே எல்லாம் இல்லை அப்படி பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை பேசணும். இல்ல கிண்டல் பண்ண மாதிரி பேசக்கூடாது. வாரியார் சுவாமிகள் மாதிரி இனிமே அப்படி பேசலாமே ஒழிய அவர் மாதிரி வர முடியாது. அவருடைய உள்ளமே வேற, அவருடைய ஞானமே வேற. அவரே முருகன், முருகனே வாரியார் சுவாமி. இந்த வேற கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட குருநாதன், தமிழருக்கு கிடைத்த ஒரு குருநாதன். இன்னைக்கு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எத்தனையோ புராணங்களையும் மிக எளிமையாக கொண்டு போய் சேர்த்தவர் வாரியார் சுவாமிகள். இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறாரு சிவாஜி அப்படின்னா. இப்ப எல்லாம் சிரிச்சாங்க. சுவாமிகள் பாருங்க, அந்த குழந்தையுடைய மனம் நொந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏன் சிரிக்கிறீர்கள் நண்பர்களே? நம்ம எல்லாம் வடக்க போன நேதாஜி, நேருஜி, காந்திஜி, அந்த குழந்தை சிவபெருமானுக்கு மரியாதையோட சிவாஜின்னு சொன்னதுன்னு சொல்லி பரிசு கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் ஒரு குழந்தையை கூட, அந்த குழந்தைக்கு கூட ஒரு அவமானம் வரக்கூடாது என்று கண்டவர் வாரியார் சுவாமிகள். எங்கள் குருநாதர் தருமபுரம் ஐயா அவர்களுக்கு ஆதரவு வழங்கியவர் வாரியார் சுவாமிகள். பல ஓதுவா மூர்த்திகளை இலங்கைக்கு அழைத்து சென்றவர் வாரியார் சுவாமிகள். மலையாவுக்கு அழைத்து சென்றவர் வாரியார் சுவாமிகள். அவருடைய பத்தி பேசணும்னா எனக்கு நாக்குல தேன் வடிந்தது மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவருடைய சன்னதி முன்னால என் குருநாதர் வாரியார் சுவாமியுடைய கருணையினாலே அவர்கள் வாரிசு முன்பதாக, நம்முடைய ஏனைய சுவாமிகள் முன்பதாக அவருடைய புகழை சொல்லணும். இதை சொல்றதுக்கு ஆள் இல்லையா? இன்னைக்கு முதல்ல மகான்களை நம்ம சுவாமிகள் மாதிரி வாழ்த்த முடியாது. பிறரை வாழ்த்தணும். நேசமுடைய அடியவர்கள் என்று நிலாவது என்று வாழ்த்தி. சில பேர் வாழ்த்தவே மாட்டான். நம்முடைய அடிகள் பெருமான், நம்முடைய அடிகளார் அவர்கள் இன்னைக்கு பழகிறாரோ அன்னையிலிருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பழகி கொண்டிருக்கிறோம். இது எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. அவர்கள் எவ்வளவு எளிமை. நீங்க யாரு அழைச்சாலும் முதல்ல போய் நீங்க வாதவடிகளார போய் நீங்க அணுகுனீங்கன்னா அவர் காட்சிக்கு எளியர், கடும் சொல் கூறாதவர், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பு போன்றவர், திருவாசக மாதிரி உண்டு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல சுவாமிகள் நம்முடைய அடிகளார், நம்முடைய சுவாமிகள். இங்க வந்திருக்கிற ஏனைய மடாதிபதிகள், நம்முடைய ராமகிருஷ்ண மடாதிபதி சுவாமிகள், ஏனைய நம்முடைய அம்மா அவர்கள், இந்த பகுதியில் அவர்கள், அந்த அம்மை நம்முடைய சுவாமிகள் அவர்கள், ஏனைய பெருமக்கள் எல்லோரையும் நான் வாழ்த்தி வணங்கி, நம்முடைய ராமலிங்கம் ஐயா அவர்களையும் நான் வாழ்த்தி வணங்கி போற்றி, இந்த திருப்பணிக்கு நிறைய உதவி செய்யணும். திருவாசக திருக்கோயில் திருப்பணிக்கு உதவி செய்ய, இந்த ரத யாத்திரைக்கு நிறைய உதவி செய்யுங்கள். நாளையிலிருந்து எல்லாரும் இந்த ரத யாத்திரை பின்னாடி போங்க. அடுத்த வாரம் 26ஆம் நாள், 27ஆம் நாள், 28ஆம் நாள் முதல் நாள் விழாவில் நான் வருவேன். 2வது நாள் விழாவிலே நிறைய அடியார் பெருமக்கள் வருவார்கள். 3வது நாள் நிறைவு விழாவிற்கு நம்முடைய அடிகளார் அவர்கள் வந்து அந்த விழாவை நிறைவு செய்வார்கள். ஆகையினால 3 நாளுக்கும் நீங்க எல்லாரும் வரணும். உங்களால முடிஞ்ச உதவியை செய்யணும். நிறைய அன்பர்களை அழைச்சிட்டு வரணும். அரிசி, பருப்பு, காய்கறி இவையெல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி வேலூர்ல ஒவ்வொரு ஆண்டு நடக்கணும்.
அடுத்த ஆண்டு வேலூர் மட்டுமல்ல ஏனைய மாவட்டத்திற்கும் இந்த ரத யாத்திரை மிக மிக செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக சைவ புரட்சி, சைவ எழுச்சி, தமிழ் வளர்ச்சி, கைலாய வாத்தியங்களுடைய புரட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என்று சொல்லி, வெளியூரிலிருந்து வந்திருக்கிற அன்பர்கள், குடியேற்றம் அடியார்கள், அத்தேரி அடியார்கள், ஏனைய மெய்த்தொண்டர்கள், ஏனைய கிராமத்து அன்பர்கள், இந்த காங்கேயனுடன் வாழக்கூடிய வாரியார் சாமியுடைய மெய்த்தொண்டர்கள், சபையினர்கள், நம்முடைய செங்குந்த பெருமக்கள் எல்லோரையும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு. அருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் அந்நியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனே குகனே. வாரியார் சுவாமிகள் வளரடிகள். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அந்த துர்க பெருமான் அந்த எக்ஸிபிஷன் கணவரை சென்று யார் வந்து என்னுடைய 1.25 ரூபாய்க்கு உபம்சம் பண்ணுறதுன்னு கேட்கிறாரு. அப்புறம் காலையில வந்து யார் வந்தா வாரியார் வந்தார், என்ன செய்தார், கண்டை சாத்தினார், அதுக்கு 1.25 ரூபாய் டிக்கெட் போட்டோம். அப்படி அவங்க முதல்ல 1.25 ரூபாய் மலையாளம் பண்ணாங்க. வந்துதான் திருச்சியிலே மண்டபம் எடுத்து வயல்